ஒரு ஊரில் விவசாயி ஒருவர் தனது குடும்பத்தினரோடு வாழ்ந்து வந்தார். அந்த வருடம் இயற்கை மாற்றத்தினால் பருவமழை பொய்த்து போனது. அந்த வருடம் விளைச்சல் சரியாக கிடைக்காமல் அவர் குடும்பம் பட்டினியில் தவித்தது. விவசாயிகளின் இது போன்ற நிலைமையை பயன்படுத்தி தங்களுக்கு லாபம் சம்பாதித்துக் கொள்ள நினைக்கும் கழுகு கூட்டமும் அந்த ஊரில் உள்ளது. உண்ண உணவின்றி தவித்த தன் குடும்பத்தை கண்டு வருந்திய அந்த விவசாயி வேறு வழியின்றி அந்த கழுகு கூட்டத்தை சேர்ந்த ஒரு பணத்தவளையிடம் சிக்கிக் கொண்டார். அதிக வட்டி என்று தெரிந்தாலும் இறைவன் மீது பாரத்தை போட்டு தன் நிலத்தை வைத்து கடன் வாங்கி விட்டார். வாங்கிய பணத்தை மிகவும் கவனமாக செலவழித்தார். வருவாய் ஈட்ட வேறு வழிகளை தீவிரமாக தேடினார். அவரது விடாமுயற்சிக்கு நல்ல பலன் கிடைத்தது. சந்தையில் காலை முழுவதும் கூலி வேலை, மதியம் பிற கடைகளில் வேலை செய்வது என அயராது உழைத்து வாங்கிய கடனை வட்டியுடன் திரும்ப செலுத்திவிட்டார். வீட்டின் நிலைமையையும் பஞ்சத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து கொண்டிருந்தது. திடீரென ஒரு நாள் கடன் கொடுத்தவன் அவர் வீட்டிற்கு வந்தான். ஏன் இவ்வளவு நாட்களாக வட்டியை தரவில்லை என கேட்க ஆடி போனான் அந்த விவசாயி. ஐயா, நான் தான் வாங்கிய கடன் அனைத்தையும் வட்டியுடன் கொடுத்து விட்டானே, மீண்டும் என்ன பணம் தர வேண்டும் என கேட்டார். இல்லை, நீ கடைசி வட்டியை பல மாதங்களாக கட்டவில்லை, எனவே உன் நிலம் இனி எனக்கு சொந்தம் என வஞ்சகமாக கூறினான். விவசாயி இடிந்து விழுந்தான். நான் போன முறை வந்த பொழுது இதுதான் கடைசி வட்டி என கூறினீர்களே, இப்பொழுது இன்னும் ஒரு வட்டி என்றால் அநியாயமாக உள்ளது ஐயா என கெஞ்சினான் விவசாயி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஒப்பந்தத்தில் ஒரு வட்டியை குறிப்பிட்ட நேரத்துக்குள் தரவில்லை என்றால் நிலத்தை தந்து விடுவதாக கையொப்பம் இட்டுள்ளாய். நிலம் இனி எனது என பேராசையோடு கூறினான் கடன் கொடுத்தவன். தான் படிக்காதவன் என்பதால் நிபந்தனை உள்ளதை பற்றி கூறாமல் கையொப்பம் வாங்கி இப்பொழுது அவனை ஏமாற்ற நினைப்பதை புரிந்து கொண்டான் விவசாயி. நாளை வருவேன், நிலத்திற்கான பத்திரங்களை எடுத்து வை என்றபடி அங்கிருந்து புறப்பட்டான் கடன் கொடுத்தவன். தான் ஏமாற்றப்பட்டதை எல்லோரிடமும் கூறியும் எவரும் உதவி செய்ய முன்வரவில்லை. உடைந்து போன விவசாயி அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தார். விவசாயிக்கு ஒரு அழகிய மகள் இருந்தார். தன் அப்பா துயரப்படுவதை அவளால் சகித்துக் கொள்ள இயலவில்லை. அப்பா, நாளை உங்களுக்காக நான் நீதி கேட்கிறேன் என்று ஆறுதல் கூறினார். அடுத்த நாள் விடிந்தது. கடன் கொடுத்தவன் வாசலில் வந்து நின்று விட்டான். விவசாயியின் மகள் அவன் முன் வந்தாள். நீங்கள் இவ்வாறு செய்வது நியாயமில்லை. கடைசி வட்டியை தர இன்னும் ஒரு வாரம் அவகாசம் தாருங்கள் என பணிவுடன் கேட்டாள். அவளது அழகில் மயங்கி போன அந்த பணத்தவளை எப்படியாவது அவளையும் திருமணம் செய்து நிலத்தையும் வாங்கிவிட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். சிறிது நேரம் சிந்தித்த பின், சரி, நீ பணிந்து கேட்பதால் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவோம். இதோ இங்கே கீழே உள்ளதே கற்கள். அவற்றில் ஒரு வெள்ளை கல்லும் ஒரு கருப்பு கல்லும் எடுத்து
இந்த பையனுள் போட்டு விடுகிறேன். நீ கண்களை மூடிக்கொண்டு ஒரு கல்லை எடுக்க வேண்டும். எடுத்த கல் வெள்ளை என்றால் நான் உங்கள் நிலத்தை உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன். வட்டியும் தர வேண்டாம். ஆனால் கருப்பு கல்லை எடுத்தால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நிலத்தையும் எனக்கு தந்துவிட வேண்டும். சம்மதமா என கேட்டான். விவசாயிக்கு தூக்கி வாரி போட்டது. வேண்டாம் அம்மா, நிலம் போனால் போகட்டும். உன்னை இவனுக்கு திருமணம் செய்து தரமாட்டேன் என்று தன் மகளிடம் உரைத்தாள். அவளோ, அப்பா, நமக்கு இதை விட்டால் நிலத்தை திரும்ப பெறுவதற்கு வேறு வழி கிடைக்காது. இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும் என தன் தந்தையை சமாதானப்படுத்தினாள். எனக்கு இந்த ஒப்பந்தத்தில் சம்மதம் என அவனிடம் கூறினாள். அதற்குள் நடப்பதை காண மக்கள் கூட்டமும் கூடியது. பேராசை கொண்ட அவன் புத்தி இங்கே சூழ்ச்சி செய்ய நினைத்தது. ஒரு வெள்ளை ஒரு கருப்பு கல்லுக்கு பதிலாக 2 கருப்பு கற்களை தன் பைக்குள் போட்டான். விவசாயியின் மகள் அதை கவனித்து விட்டார். கண்களை கருப்பு துணியால் கட்டிவிட்டு சிரித்து கொண்டே பையை அவள் முன் நீட்டினான் அவன். விவசாயியின் மகள் சாமர்த்தியமாக பையனுள் கையை விட்டு கல்லை எடுத்து கையை திறப்பதற்குள் கல்லை கீழே போட்டாள். கண்களின் கட்டை அவிழ்த்து, அச்சச்சோ, கை தவறி கல் கீழே விழுந்துவிட்டது. அது என்ன கல் என்று பார்க்கவில்லையே. கீழே உள்ள இவ்வளவு கற்களில் அந்த கல் எது என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று ஒன்றும் அறியாதது போல கேட்டாள். சுற்றி இருந்த ஊர் மக்கள், அதனால் என்ன, அந்த பையனில் இருக்கும் மற்றொரு கல்லை எடுத்தால் நீ எடுத்த கல் எதுவென்று தெரிய போகிறது என கூறினர். பையனுள் இருந்த கல்லை வெளியே எடுத்தால் கருப்பு கல், எனவே வெள்ளை கல்லை எடுத்திருக்கிறேன். ஒப்பந்தப்படி நிலம் இனி எங்களுக்கே என்றார். அவள் போட்ட திட்டம் நிறைவேறியது. பேராசைக்காரன் விவசாயி கையொப்பம் இட்ட ஒப்பந்தத்தை வேறு வழியின்றி கிழித்து போட்டுவிட்டு அங்கிருந்து கோபத்தோடு சென்றான். தன் சாமர்த்தியத்தால் தந்தைக்கு நிலத்தையும் மீட்டு கொடுத்து தானும் தப்பித்து கொண்டால் அந்த பெண். நண்பர்களே, இன்னும் நிறைய கதைகள் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.